ஜெயலலிதா அவங்க பேட்டியில சொல்லியிருப்பாங்க, நானும் எங்க அண்ணனும் எம்ஜிஆர் நம்பியார் சண்டை போடுவோம், ஸ்வோர்ட் ஃபைட்டு, அதுல நான் தான் எப்பவும் ஜெயிப்பேன், பிகாஸ் ஐ எம் எம்ஜிஆர் அப்படின்வாங்க. ரசிகர்களை ஃபிக்ஸ் பண்ணும் போது அவர் 2 வயசு பையனை வந்து ரசிகரா ஃபிக்ஸ் பண்ணுவார். 2 வயசு குழந்தைன்னா அதுக்கு அப்பத்தான் கொஞ்சம் பேச்சு வரும். அப்ப வந்து அது நான் ஆணையிட்டால் அப்படின்னு அது பாடணும். அதை 2 வயசு பிள்ளை பாடுற மாதிரி இருக்கணும் அப்படின்றதான் எம்ஜிஆர் வகுத்து கொண்ட விதி. சினிமாவுக்கு அப்பால்பட்டு அவரை பற்றி என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா, ஒரு கஷ்டம்னா, ஒரு தீ விபத்து நடக்குதுன்னா அந்த இடத்துல எம்ஜிஆருடைய ரசிகர்கள் இருப்பாங்க. எம்ஜிஆர் இருப்பாரான்றது அடுத்தது. ஒவ்வொரு எம்ஜிஆர் ரசிகரும் ஒவ்வொரு குட்டி எம்ஜிஆர். இதெல்லாம் வந்து விஜய்கிட்ட இல்லையே. விஜய் ரசிகர்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாதே. இதுதான் டிஃபரன்ஸ். சினிமா பிம்பத்துக்கு மட்டுமே ரசிகர்கள், மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா விஜய் ரசிகர்கள் ஓடி வந்து செய்ய மாட்டாங்க. அதான் எஸ்பிபி கிட்ட சொல்லியிருப்பார், நீ போய் நிறைய உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருப்ப நான் எம்ஜிஆர் படத்துல பாட போறேன்னு, அடுத்து உனக்கு இந்த சான்ஸ் இல்லைன்னா நீ நல்லா பாடல போல அப்படின்னு நினைச்சிருவாங்க. உன்னை பற்றி கொஞ்சமா குறைவா பேசுவாங்க. அந்த எஸ்பிபி இடத்துல இருந்து அவர் யோசித்து பாக்குறாரு. அதுதான் எம்ஜிஆர்ட்ட உள்ள ஒரு தனி சிக்னிஃபிகன்ட் ஃபீச்சர், ஒரு டிஃபரன்ஸ். சின்ன வயசுல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அதுல இருந்த உறுப்பினருடைய வயது என்னன்னா, குறைந்தபட்ச வயது 12. திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, முனைவர் திருமதி ராஜேஸ்வரி செல்லையா மேடம் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் மேம் உங்களை சந்திச்சதுல. ரொம்ப நாளா நான் உங்களோட பேசணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, 22 புத்தகங்கள் எழுதியிருக்கீங்கன்ற போது நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்கு இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு சந்திச்சதுல மகிழ்ச்சி மேம். இப்போ 2026 பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் வரப்போது, எல்லாருக்குமே தெரியுங்க. இந்த காலகட்டத்துல நிறைய ஒரு விஜய் சம்பந்தப்பட்ட கட்சிகள் மேல பாத்தீங்க அப்படின்னா அதிகமான மாணவர்கள் தான் இருக்காங்க, 18 வயசு கீழே தான் இருக்காங்க. அது தற்கொலை கூட்டம் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு. ஸோ அப்போ எம்ஜிஆர் காலத்துல அந்த மாதிரி இருந்திருக்கா மேம்? ஒரு சின்ன பசங்களோட அணி அந்த மாதிரி இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் காலத்திலையும் 12 முதல் 17 வயது வரை உள்ளவர்கள் தான் இளைஞர் அணின்னு அந்த காலத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப 12 வயசுனா எவ்வளவு சின்ன பசங்க. இப்ப இருக்கிற 12 வயசு பையனுக்கு இருக்கிற விவரம் கூட அப்ப இருந்திருக்காது. படிப்பில்ல. ரொம்ப சின்ன பையன், ஒரு 7th படிச்சுக்கிட்டு இருப்பான். 6th 7th படிக்கிறவங்களே அவங்க கட்சிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது இன்னொன்னு, எம்ஜிஆர் வந்து என்னன்னா, அவருடைய ரசிகர்களை ஃபிக்ஸ் பண்ணும் போது அவர் 2 வயசு பையனை வந்து ரசிகரா ஃபிக்ஸ் பண்ணுவார். 2 வயசு குழந்தைன்னா அதுக்கு அப்பத்தான் கொஞ்சம் பேச்சு வரும், பேச தெரிஞ்சிருக்கும், நடக்கும், ஊர் அடையாளமே அப்பதான் தெரியும். ஆமா, அது நடக்க ஆரம்பிச்சிருக்கும், பேச ஆரம்பிச்சிருக்கும் 2 வயசு. அப்ப வந்து அது நான் ஆணையிட்டால் அப்படின்னு அது பாடணும். அதோ அந்த பறவை போல அப்படி பாடணும். ஒரு 4 வாரத்தை வரிசையா பாடுற மாதிரி அவருடைய பல்லவிகள்லாம் சின்ன ஒரு 4 வார்த்தை இருக்கிற மாதிரி, 5 வார்த்தை இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். பல்லவி வந்து 2 வரி பல்லவி இருக்கு இல்லையா, அதை 2 வயசு பிள்ளை பாடுற மாதிரி இருக்கணும் அப்படின்றதான் எம்ஜிஆர் வகுத்து கொண்ட விதி. இப்ப நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இது ஒரு லைன். இதை வந்து ஒரு 2 வயசுக்குள்ள ஒரு கயிறு எடுத்துக்கிட்டு, அந்த காலத்துல ஒரு நடிகர்கள் கதையில கூட நான் படிச்சேன், வரலாறுல. அந்த சின்ன பசங்களாம் சேர்த்துக்கிட்டு விளக்கு மாத்து குச்சி எடுத்துக்கிட்டு நாங்க சண்டை போடுவோம், எம்ஜிஆர் நம்பியார் மாதிரி. அந்த மாதிரி சணல் கயிறை எடுத்துக்கிட்டு நாங்க சாட்ட மாதிரி நான் ஆணையிட்டால்னு பாடுவோம் அப்படின்னு. அப்போ ஒரு 2 வயசு குழந்தை வந்து தன்னுடைய பல்லவியை பாடக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது எம்ஜிஆருடைய நோக்கம். அப்ப பிள்ளை பேச தெரிஞ்ச உடனே எம்ஜிஆரை பத்தி பேச ஆரம்பிக்கணும், எம்ஜிஆர் பாட்டை பாடணும். இது அவருடைய நோக்கம். அப்ப 12 வயசு வரும்போது அவனுக்கு ஓரளவுக்கு எம்ஜிஆர் நல்லா தெரிஞ்சிருக்கும், யாரு என்ன எப்படின்றது படம் பார்த்திருப்பான். ஏன்னா அம்மாமாரு படம் பார்க்க போறாங்கல்ல, அப்ப அம்மாமாரு இந்த பிள்ளைகளையும் கூட்டிட்டு தான் போகணும். இப்ப மாதிரிலாம் போக முடியாது, வீட்டுல பெரியவங்க கிட்ட விட்டுட்டோ அல்லது நானே சர்வன்ஸ்ட விட்டுட்டுலாம் போக முடியாது. அப்ப இடுப்புல ஒரு பிள்ளை, கையில ஒரு பிள்ளைய கூட்டிக்கிட்டு தான் தரன்னு. அது ஒரு கொண்டாட்டமா தான் நம்ம இருந்தது, ஒரு தியேட்டருக்கு போறோன்றதே. அப்போ அந்த தாய்மார் வந்து விவரம் தெரிஞ்சதுல இருந்து இந்த பிள்ளைகளுக்கு எம்ஜிஆர் படத்தை காட்டியே வளர்த்திருப்பாங்க. அதனால எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து பரம்பரையா இருப்பாங்க. குலசாமி மாதிரி எம்ஜிஆர் பாட்டி பார்த்திருப்பாங்க, அவங்களோட அம்மா பார்த்திருப்பாங்க, அவங்க குழந்தை அம்மா போயிருக்கோம், அப்புறம் அவங்க பிள்ளை போயிருக்கோம், அப்புறம் இப்ப வரும்போது வேணா டிவிக்கு வந்திருக்கும். ஒரு 3 பேர், பாட்டி அம்மா மகள் 3 பேரும் தியேட்டர்ல போய் படம் பார்த்தவங்க. அப்போ இந்த பிள்ளைங்க அந்த 12 வயசுல அந்த பையனுக்கு அம்மாவும் அப்பாவும் எம்ஜிஆர் ரசிகரா இருந்திருப்பாங்க, பாட்டி தாத்தாவும் எம்ஜிஆர் படம் பார்த்திருப்பாங்க, அவங்க மர்மயோகி பார்த்திருப்பாங்க, இவங்க அன்பேவா பார்த்திருப்பாங்க,
எம்ஜிஆர் படம் ஆரம்பிக்கும் போது நல்ல நேரம், அந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கும் போது இப்படி படங்கள் வந்திருக்கும். ஆக இந்த பிள்ளைகளுக்கு பிரெயின்லயே அந்த எம்ஜிஆர் பாட்டு அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி பாடி பதிந்த இருக்கும். இன்னொன்னு இப்பவும் அதுக்கு 2 வயசு பிள்ளையே பாட்டு பாடுதுன்னு சொன்னா சித்தின்னு ஒரு படம், எம்.ஆர். ராதா நடிச்ச படம். அதுல அந்த சித்தி ரொம்ப நல்லவங்க. பொதுவா சின்னமான கொடுமைக்காரவங்க இருப்பாங்கல்ல, மாற்றாந்தாய், அதுல ரொம்ப நல்லவங்க. அதை வச்சுதான் இந்த இப்ப ராதிகா சித்தின்னு ஒரு சீரியல்லாம் எடுத்தாங்க. அதுல அந்த மூத்ததாரத்து பசங்க நிறைய குட்டி குட்டி பசங்களா இருப்பாங்க. அவங்க இப்படித்தான் எம்ஜிஆர் நம்பியார்ன்னு எல்லாம் விளையாடுவாங்க. அப்ப அந்த வயசுல அந்த பசங்க 7-8 வயசு பசங்களே தங்களை எம்ஜிஆர் நம்பியார் அப்படின்னு இருக்கிறத பார்க்கணும். ஜெயலலிதா அவங்க பேட்டியில சொல்லி இருப்பாங்க, நானும் எங்க அண்ணனும் எம்ஜிஆர் நம்பியார் சண்டை போடுவோம், சோட் ஃபைட்டு, அதுல நான் தான் எப்பவும் ஜெயிப்பேன், பிகாஸ் ஐ எம் எம்ஜிஆர் அப்படின்னுவாங்க. அப்போ அந்த காலத்துல அந்த சின்ன பிள்ளைகளுக்கு எம்ஜிஆர்னா ஒரு ஹீரோன்றது 7-8 வயசுலயே மனசுல பதிஞ்சிரும். சோ 12 வயசு வரும்போது அவன் கட்சிக்காரன் ஆயிடுறான். அப்படியே ரசிகர்கள் இருந்து தொண்டன் ஆயிடுறான். அதிமுக தொண்டன் இளைஞர் அணியில அப்ப 12 to 17 வயசு பசங்களே இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே பிம்பம் என்னன்னா எம்ஜிஆர் ஹீரோ, அவரால் முடியாததே கிடையாது, எதுனாலும் அவர் சாதிச்சிருவார், எங்க ஒரு ப்ராப்ளமோ அங்க ஜங்குன்னு நின்றுவார். அப்ப அந்த அநாத ரட்சகன் ஆபத் பாந்தவன்ற அந்த ஆன்மீக கோட்பாடு அப்படியே எம்ஜிஆருக்கு ஃபிட் ஆயிரும், ஃபிக்ஸ் ஆயிரும். சரியா? நீங்க எங்கேயாவது ஒரு அந்த எங்க வீட்டு பிள்ளையில ஐயோ என்னை காப்பாற்ற யாரும் இல்லையான்னு ஒரு ஷூட்டிங் நடக்கும். ஷூட்டிங்ல அந்த வசனம் பேசுவாங்க, இதோ நான் இருக்கிறேன், நீங்க ஷூட்டிங் பார்த்துக்கிட்டு இருக்க எம்ஜிஆர் குதிப்பாரு. இப்ப அங்க ஒரு இதுல வடிவேலு படத்துல படம் காட்டுவாங்க, அங்க கத்தி அப்படி பறந்துரும், குறுங்கத்தி 1001 பறந்த உடனே இந்தாங்க தலைவா நீ இங்க இருந்து எடுத்து எறிவான்னு ஸ்கிரீன் தெரிஞ்சிடும். அது நடந்தது. அப்போ அந்த மாதிரி ஒரு சீன் அவரே வச்சிருப்பாரு எங்க வீட்டு பிள்ளையில. சோ இந்த சின்ன வயசுல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அதுல இருந்த உறுப்பினருடைய வயது என்னன்னா குறைந்தபட்ச வயது 12. இப்ப பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கும் அதை விமர்சனம் வைக்கிறாங்க, எல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க, இவங்க எல்லாம் எப்படி ஒரு பலமா இருப்பாங்க அந்த கட்சிக்கு அப்படின்ற போது நீங்க எப்படி மேம் பார்க்கறீங்க? அப்போ இருந்த ரசிகருக்கும் இப்ப இருக்கிற ரசிகருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அப்ப இருந்த ரசிகர்களை எம்ஜிஆரை ஒரு பெரிய ஹீரோவா தான் பார்த்தாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு என்னப்பா கொஞ்சம் விவரமானவங்களுக்கு வேணா அவர் ஒரு பெரிய கொடையாளி அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். சினிமாவுக்கு அப்பால்பட்டு அவரை பற்றி என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா, ஒரு கஷ்டம்னா ஒரு தீ விபத்து நடக்குதுன்னா அந்த இடத்துல எம்ஜிஆருடைய ரசிகர்கள் இருப்பாங்க. எம்ஜிஆர் இருப்பாரான்றது அடுத்தது. எம்ஜிஆருடைய ரசிகர் மன்றம் ஒரு மக்கள் நல பணியில தான் எப்பவும் இருக்கும். அருமை. உடனே அங்க அந்த தீ பிடிச்சி எரிஞ்சவங்க வீடுகளை எல்லாம் சுத்தப்படுத்தி அவங்களை கொண்டு ஒரு ஸ்கூல்லையோ ஒரு மண்டபத்திலையோ தங்க வச்சு அவங்களுக்கு அங்கேயே சாப்பாடு சமைச்சு பரிமாறுறது, இது எல்லாமே எம்ஜிஆர் ரசிகர்கள் செய்வாங்க. யாருமே அவங்கள நீ செய்யன்னு சொல்லவே வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு எம்ஜிஆர் ரசிகரும் ஒவ்வொரு குட்டி எம்ஜிஆர் அவனால என்ன முடியுமோ குறைந்தபட்சம் உடல் உழைப்பையாவது தருவாங்க. ஒரு 2 நாள் வேலைக்கு போறதை விட்டுட்டு இந்த மக்களுக்கு வேண்டியதை, அதுவே பெரிய விஷயம். அந்த காலத்துல கூலி வேலை போயிருச்சுன்னா அன்னைக்கு வீட்டுல உல வைக்க முடியாது. அதே மாதிரி உடனே எம்ஜிஆர் அப்ரோச் பண்ணி எம்ஜிஆருக்கு அந்த தகவலை கொண்டு போய் அவர்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு எல்லாருக்கும் ஒரு சேலை வேட்டி ஒரு போர்வை அப்புறம் அடுப்பு துடுப்பு. முதல் உதவி எம்ஜிஆர் ரசிகர் எம்ஜிஆர்கிட்ட இருந்து தான் வரும். கவர்மெண்ட்டுக்கு இந்த புள்ளி விவர கணக்கெல்லாம் எடுத்து போய் அவங்க கொடுப்பாங்க. பட் முதல் உதவி எம்ஜிஆர்கிட்ட இருந்து வரும். அது மாதிரி ஒரு வெள்ளம் வந்துருச்சா எல்லாரையும் கொண்டு ஒரு ஸ்கூல்ல உட்கார வச்சு இவங்க ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்குள்ள அந்த உதவி செய்யற மனப்பான்மை, அதுதான் சொல்றேன்ல, எல்லாருமே ஒரு குட்டி குட்டி எம்ஜிஆர் இன் சம் ப்ரொபோர்ஷன். ஒரு ஆள் 20% இருக்கும், ஒரு ஆள் 30% இருக்கும், ஒரு ஆள் 80% இருக்கும். இதெல்லாம் விஜய்கிட்ட இல்லையே. விஜய் ரசிகர்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாதே. இதுதான் டிஃபரன்ஸ். அவங்க சமூக நல பணியில மக்கள் நல பணியில ஈடுபட்டவங்க. இவங்க வெறும் ரசிகர்கள், சினிமா பிம்பத்துக்கு மட்டுமே ரசிகர்கள். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா விஜய் ரசிகர்கள் ஓடி செய்ய மாட்டாங்க. அப்படியே செய்தாலும் கூட இவங்களே ஒரு ஆர்வத்தின் பேர்ல செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, விஜய்கிட்ட இருந்து அதுக்கு ஒரு பெரிய ரெக்கக்னிஷனோ அது ஒரு பெரிய உதவியோ ஒன்றும் இது வரைக்கும் வந்தது. எங்க ஒரு கஷ்டம்னாலும் உடனே விஜய் அங்க நின்னாரு அல்லது விஜயோட ரசிகர் மன்றத்துக்கு அவர் 5000 10,000 கொடுத்து விட்டு எல்லாருக்கும் எல்லாம் செய்யுங்கன்னு சொன்னாரு அப்படின்ற தகவல் கிடையாது. எம்ஜிஆர் ஒவ்வொரு இடத்துல, ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் இவருடைய ரசிகர்கள். அவர் என்ன நினைப்பாரு, இவங்க காசுல தான் நான் இன்னைக்கு இவ்வளவு சொகுசா இருக்கேன்,
ஏன்னா நான் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நாடகத்துல கொண்டு போய் எங்க அம்மா விட்டாங்க. சோறு போட வழி இல்லாம தான் நாடகத்துல கொண்டு போய் விட்டாங்க. அங்க விட்டா 2 வேளை சோறு கிடைக்கும்ட்டு. அப்ப இன்னைக்கு எனக்கு இருக்கிற இந்த எல்லா வசதியும் இந்த மக்கள் கொடுத்த பணம். நான் அவங்கள வந்து ஹாப்பியா வச்சிருந்தேன்ல அப்படின்னு அவர் என்ன கிளைம் பண்றது இல்ல. நான் அவங்கள ஹாப்பியா வச்சிருந்தேன், அவங்க எனக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்றது சரியா தான் போச்சு கரெக்ட். அப்படின்னு. அதுதான் அந்த டீல். ஆனா அவர் அப்படி நினைக்கிறது இல்ல. இவங்க கொடுத்த பணம் தான். சோ நான் வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன்ட்டு எங்க எந்த துன்பம் ஏற்பட்டாலும் உடனே அது வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் அல்லது ஒரு தீ விபத்து எதுவாக இருந்தாலும் உடனே எம்ஜிஆருக்கு தகவல் வரும். அங்க வந்து இந்த ரசிகர் மன்றம் நம்ம போய் இன்னென்ன ஒரு செய்றாங்க அப்படின்வாங்க. பணம் இருக்குதா வேணுமா அப்படின்னு கேட்டு அவர் வந்து கொஞ்சம் பணம் கொடுத்து விடுவாரு. எல்லா இடத்துலயும் எம்ஜிஆருடைய பணம், எம்ஜிஆருடைய ரசிகர்கள் இருப்பாங்க. கஷ்டம்னு வர்ற இடத்துல கண்ணபரமாத்மா மாதிரி வந்து நிக்கிறது எம்ஜிஆரும் எம்ஜிஆருடைய ரசிகர்களும் தான். ரசிகர்கள் இருப்பாங்க சூப்பர். இன்னைக்கு வரைக்கும். ஓ. இப்போ பெங்களூர்ல இப்போ ஒரு எம்ஜிஆர் ரசிகர் மன்ற நிகழ்ச்சி நடந்துச்சு. எம்ஜிஆர் பிறந்தநாள் விழான்னு கொண்டாடினாங்க போன மாசம் கூட இல்ல, ஒரு 2-3 வாரத்துக்குள்ள. ம், ம். அப்ப கூட அவங்க ஒரு 10-12 ஆட்டோக்காரவங்களுக்கு சீருடை வழங்குனாங்க. அருமை அருமை. இப்ப என்ன ஆட்டோக்காரவங்களுக்கு சீருடை இல்லாம இல்ல, ஆனா இருந்தும் பண்றாங்க. இருந்தாலும் அவங்க வந்து நம்ம ஏதாவது செய்யணும், ஏழைபாளைகளுக்கு ஏதாவது செய்யணும். அப்ப வந்து ஆட்டோக்காரங்க இப்ப ரிக்ஷாக்காரங்க எல்லாம் ரொம்ப அருகி போயிட்டாங்கல்ல, குறைஞ்சு ஆமா. போச்சு. அப்ப ஆட்டோக்காரங்களுக்கு நம்ம வந்து ஒரு செட்டு யூனிஃபார்ம் எடுத்து கொடுப்போம் அப்படின்னு அந்த காக்கி ஷர்ட் அண்ட் பேண்ட் வந்து பெங்களூர் ரசிகர்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் செய்யறாங்கன்னா பாத்துக்கோங்க. பெரிய விஷயம். உலகெங்கும் எங்கெங்க எம்ஜிஆர் ரசிகர்கள் இருக்காங்களோ எல்லாருமே மக்கள் நல பணியில ஈடுபடுவாங்க. நிச்சயமா. அதே மாதிரி இப்ப எம்ஜிஆர் அவர்களை பத்தி எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு சதவீதம் தெரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க நிறைய கிட்டத்தட்ட 22 புத்தகங்கள் எழுதிக்கின்றது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இருந்தாலும் எனக்கு இந்த ஒரு விஷயம் எனக்கு மனசுக்கு ரொம்ப கவர்ந்தது. இதுதான் எனக்கு எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்களை வந்து பிடிக்கும். எப்படின்னா, உங்க என்கிட்ட காசு இருக்கு, நான் கொஞ்சம் உதவுறேன் ம். அப்படின்னு நினைக்கிறதோ, அல்லது அவன் பாவம் கஷ்டப்படுறான் அவனுக்கு கொஞ்சம் உதவும் உதவி பண்ணுவாங்க. அப்படின்னு ஒரு இறக்கப்பட்டு எல்லாம் உதவி பண்றது இல்ல. ம். அவனுடைய மனசுக்குள்ள இருந்து அவனுக்கு கஷ்டத்துக்கு எப்படி தீர்வு காணணும் அப்படின்றது. இவர் பெரிய ஆள் மாதிரியும் அவன் ஏதோ இல்லாதவன் மாதிரியும் அந்த இரக்கம்ன்றது காட்டுறது இல்ல. மேர்சின்னு சொல்லுவோம்ல, சூப்பர். அது வந்து உயர்ந்தவன் இல்லாதவன் தாழ்ந்தவன் காட்டுற அப்படி. அன்பு. ஆ. அது கிடையாது. அவர் அவனுக்குள்ளேயே புகுந்து அவனுடைய கஷ்ட நஷ்டம் என்னன்றதை உணர்ந்து அவனுக்கு உதவுவார். அருமை அருமை. ஒரு உதாரணம் சொல்றேன். ஆ. எம்ஜிஆர் காலத்துல வந்து வரைக்கும் சுதந்திர போராட்ட தியாகிகள் அந்த தியாகி பென்ஷன் வாங்கணும்னா 3 மாசம் மினிமம் ஜெயில இருந்திருக்கணும். ம். 3 மாசம். அப்போ சொல்றாங்க, நாங்கெல்லாம் ஜெயில நீங்க வந்து கைதாக வேண்டாம், நீங்க வெளியே இருங்க, வெளியே இருந்து உதவி செய்யுங்க, வெளியில கொஞ்சம் பேர் தேவைப்படுது, எல்லாருமே கைதாகி உள்ள போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்க இந்த நேரங்கள்ல கைதாகல, வெளியே இருந்தோன்றாங்க. சரி, அப்ப அந்த போராட்டத்துல நீங்க கலந்துக்கிட்டீங்க, அந்த குரூப்ல இருந்தீங்க, ஆனா வந்து நீங்க ஜெயிலுக்கு போகல, தப்பிச்சு ஓடி போயிட்டீங்க அப்படின்ற மாதிரியோ, இல்ல இந்த போராட்டத்துக்கான ஆட்களுக்கு சாப்பாடு, போக்குவரத்து, வேற ஏதோ ஒரு உதவி செய்தோன்ற மாதிரி ஏதாவது அந்த ஜெயிலுக்குள்ள இருந்தவங்க சொல்லட்டும். ம். அப்படி எங்க குரூப் தான், நாங்க தான் வந்து கொஞ்சம் பேர் வெளியே இருங்க, நாங்க வந்து போராட்டத்துல முன்னாடி நிக்கிறோம், கைதானா நாங்க உள்ள போறோம், நீங்க வெளியே இருந்து வழக்குல எங்களை எடுக்கிறது, அந்த மாதிரி வேலைகள் உதவிகள் செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னு யாராவது ஒருத்தங்க சும்மா வாயால சொல்லட்டும். ஏன்னா எல்லாத்துக்கும் ரெக்கார்டு வைக்க முடியாதுல்ல. பின்னாடி உண்மை. இவங்க பென்ஷன் கொடுப்பாங்கன்னு அவங்க அந்த காலத்துல போராடினாங்க. எதிர்பார்த்து செய்யாத ஒரு விஷயம். எதிர்பார்த்து செய்யாத ஒரு உதவி. அப்போ இந்த மாதிரி சொன்னா நம்ம கொடுத்துருவோம் அப்படின்ட்டு பிச்சாண்டி சார் புக்ல இருக்கும், IAS அப்படி கொடுத்தாங்க. அப்புறம் அதுக்கடுத்து என்னன்னா, இந்த விடோஸ் இருப்பாங்கல்ல, ஆமா. வாரியர்ஸோட விடோஸ், அந்த போர்ல இறந்து இறந்து போன போயிருப்பாங்க. சோல்ஜர்ஸ், அவங்களுடைய மனைவிகள் விதவை. இப்போ இவங்களுக்கு விதவை பென்ஷன் வரும். ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டா அந்த விதவை பென்ஷன் வரும், ராணுவ வீரருடைய மனைவி. அப்போ இந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணா இருக்கு, இன்னொரு கல்யாணத்துக்கு வாய்ப்பு வருது, கல்யாணம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட விதவை பென்ஷனை நிறுத்திடணும் தானே ஆமா. அப்படின்னு வந்து ஒருத்தர் சொல்றாரு, அண்ணே இந்த இப்போ வந்து கல்யாணம் பண்ண போகுது, இன்னொரு கல்யாணம் வீட்டுக்கு பண்ணி போயிட்டாங்க, எதுக்கு பென்ஷன்? அதனால அந்த பென்ஷன் நிறுத்திடுவோம். அப்ப எம்ஜிஆர் சொல்றாரு, வேண்டாம்ப்பா, அந்த தொகைக்காகத்தான் அவன் 2ஆம் தரமா அந்த பிள்ளைய கட்டுறான். எவனாவது 2ஆவதா ஒரு பிள்ளைய வந்து கட்டுவானா? எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா தானே கட்டணும்னு ஆசைப்படுவான். அவன் இந்த பிள்ளைய கட்டுறதே அந்த காசுக்காகத்தான். அதனால அதை நிறுத்தக்கூடாது. விடோஸா இருந்தாலும் இந்த பென்ஷன் எதுக்கு கொடுக்குறோம்? அது அவ்வளவு நாளும் வாழாம தன்னுடைய சுகங்களை தியாகம் பண்ணி இந்த நாட்டுக்கு தன்னுடைய கணவனை அனுப்பிச்சு.
அது வீட்டுல தனியா இருந்துச்சு, அவர் நாட்டு பணியில தனியா இருந்தாரு. அதுக்காக அதுக்கு அந்த விடோ பென்ஷன் கொடுக்குறோம். இப்ப அது கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போகுது, பண்ணிட்டு போகுது. அது இவ்வளவு நாள் தனியா இருந்து தவிச்சு இருந்துச்சுல்ல, அந்த பென்ஷன் அதுக்கு. இப்ப அது கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்துட்டு போகுது. இவ்வளவு நாளும் அது தனியா தான் இருந்துச்சு, ஹஸ்பண்ட் எங்கேயோ அது இங்கேயோ இருந்துச்சு. அவர் பணியிலையும் வெயில்லையும் அங்க காஷ்மீர்லயோ எங்கேயோ பார்டர்ல இருந்தாரு, இது தனியா இருந்துச்சு. வாழ்நாள் பூரா அது தனியாவே இருக்கணுமா இந்த பென்ஷனுக்காக? அதனால அது கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி இனியாவது புருஷன் பஞ்சாதியா சந்தோஷமா இருக்கட்டும். இந்த பணத்தை கொடுப்போம், இந்த பணத்தை வந்து நிறுத்த வேணாம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷன்ல, தமிழ்நாடு இது அப்படின்னு அவர் வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து நினைச்சு பாக்குறாரு. அருமை அருமை, நிச்சயமா. அந்த பொண்ணு இவ்வளவு நாளும் தனியா இருந்து தவிச்சு போய் இருந்துச்சு. இப்ப ஹஸ்பண்ட் செத்த பிறகு யாராவது வந்து 2ஆம் தரமா ஒரு பொண்ணை கட்டுவானா? எல்லாரும் ஒரு புது பொண்ணு, 18 வயசு பொண்ணு, 20 வயசு பொண்ணு, அப்படி இளமையான பொண்ணைத்தான் கட்டுவான். இது ஒரு வயசானது 25 30 வயசு, அந்த காலத்துல 25 30னா முத்தி போச்சுன்னுவாங்க, யாரும் கட்ட மாட்டாங்க. அப்படி ஒரு பொண்ணு கையில ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ கூட இருக்கும். அப்படி இருந்தா, அப்படி இருக்கிற நிலைமையில ஒருத்தைய வந்து இறக்கப்பட்டு கட்டுறான்னா அதுக்கு வர்ற அந்த பென்ஷனுக்கு ஆசைப்பட்டு கூட கட்டுவான். அதுவும் இல்லைன்னா இது 2 பிள்ளையோட வச்சுக்கிட்டு இதை கட்டி அழணும்னு அவனுக்கு என்ன தலையெழுத்தா? அப்பேற்பட்ட தியாகிகளோட ஆம்பளைகள் இருக்கீங்க அப்படின்ட்டு அவர் வந்து அந்த பென்ஷனுக்காகத்தான் அவன் கட்டுறான் 2ஆம் தரமா அந்த பிள்ளைய. அதனால பென்ஷனை நிறுத்தக்கூடாது, அது வாழ்க்கை வீணா போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து அல்லது அந்த உதவி பெறுகின்றவரின் நிலையில இருந்து அவர் யோசிப்பார். அதுதான் வித்தியாசம் மற்றவங்களுக்கும். மற்றவங்க ஏதோ நம்மகிட்ட இருக்குன்னு கேட்கறாங்க, நம்ம கொஞ்சம் கொடுப்போம், நமக்கு ஒரு புண்ணியமா போகட்டும். சில பேர் என்ன, தனக்கு பெருமை சேரட்டும், அவங்க போய் நம்மளை பத்தி பெருமை சொல்லுவாங்க அப்படின்ற. பெரிய புராணத்துல ஒரு லைன் வரும், வீடும் வேண்டா விரலின் நோன்பினார். அதாவது சிவபக்தியோட இருந்தா வீடு பேர் கிடைக்கும், எங்களுக்கு வீடு பேர் கூட வேண்டாம்ப்பா, நாங்க சிவனை நினைச்சுக்கிட்டே இருந்து சிவனேன்னு இருந்தா போதும்னு சொல்ற சிவபக்தர்கள் இருக்கிற காலம் அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்திக்கு கூட எங்களுக்கு பலன் வேண்டான்னு நினைப்பாங்க. சரியா? இப்ப நம்ம ஆட்கள் வந்து பக்தி செய்தா அதுல நமக்கு புண்ணியம் கிடைக்கும்னு நினைக்கிறோம், ஒரு உதவி செய்தா அதுல புண்ணியம் கிடைக்கும்னு நினைக்கிறோம். அதைத்தான் அறவிலை வணிகன்னு நான் சங்க இலக்கியத்துல சொல்லியிருக்கோம். அறத்துக்கு விலை பேசும் வணிகனாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம நல்லது செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும், அப்படி அதுக்குள்ள வந்து ஒரு கிவ் அண்ட் கெட் பாலிசி எல்லாம் இருக்கக்கூடாது. பெரும்பாலும் பணக்காரர்கள் அப்படிதான் உதவி செய்வாங்க. ஆனா எம்ஜிஆர் வந்து தன்னை பணக்காரன் நினைச்சு உதவ மாட்டாரு. அந்த ஏழையினுடைய இடத்துல இருந்து அவனுக்கு என்ன தேவை, அதான் எஸ்பிபி கிட்ட சொல்லியிருப்பாரு, நீ போய் நிறைய உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருப்ப நான் எம்ஜிஆர் படத்துல பாட போறேன்னு, அடுத்து உனக்கு இந்த சான்ஸ் இல்லைன்னா நீ நல்லா பாடல போல அப்படின்னு நினைச்சிருவாங்க, உன்னை பற்றி கொஞ்சமா குறைவா பேசுவாங்க. அப்போ அந்த எஸ்பிபி இடத்துல இருந்து அவர் யோசித்து பாக்குறாரு. நிச்சயமா நிச்சயமா. அதுதான் எம்ஜிஆர்ட்ட உள்ள ஒரு தனி சிக்னிஃபிகன்ட் ஃபீச்சர், ஒரு டிஃபரன்ஸ். மற்ற நிறைய குடைவள்ளல்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து அவர் வாங்குறவர் நிலைமையில இருந்து யோசித்து பார்ப்பார், இவங்க கொடுக்கிறவர் நிலைமையில இருந்து யோசிப்பாங்க. எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குன்னா குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி யோசிப்பாருன்ட்டு. சமீபமா பாகிராஜ் அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, அந்த 2 ஒரு செயினை காணோம் எடுத்துட்டு வான்னு சொல்லி அந்த குழந்தைக்கு தெரியுங்களா எப்படி யோசிக்க. அதாங்க நான் சொல்றது, அவர் வந்து